எப்பயுமே ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடைய அன்பை வார்த்தைகள் மட்டும் இல்ல செயலாலேயே காட்டுவாங்க. ரிஷபராசிக்காரர்கள் ஒரு ஸ்வீட் பண்ணா கூட ஆத்மார்த்தமா பண்ணுவாங்க. துலாம் ராசிக்காரர்கள்ட்ட இந்த ஸ்வீட் உங்களுக்காகத்தான் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. துலா ராசிக்காரர்கள் ஸ்வீட்டே நீதானே அப்படின்னு நச்சுன்னு முடிச்சுட்டு போயிருவாங்க. இவங்க கஷ்டப்பட்டு காலையில எந்திரிச்சு செஞ்ச கேசரிக்கு அவங்க ஒரே வார்த்தையில கேசரியே நீதாயா அப்படின்ட்டு போயிருவாங்க. அதனால எப்பயுமே வார்த்தைகளில் வடை சுடுவதில் துலாம் ராசிக்காரர்கள் அழகா, வடைனா ஏமாத்துறது இல்லை, அழகா அந்த ரிஷபராசிக்காரர்கள்ட்ட வாயிலேயே அழகா வர்ணித்து அழகா பேசி சமாளித்து அந்த அன்பையும் பாசத்தையும், ஏன்னா தன்னுடைய ராசிக்கு 8வது ராசி, ரிஷபராசிக்கு தன்னுடைய ராசிக்கு 6வது ராசி. சில நேரங்களில் கஷ்டம், வழக்கு, எதிர்ப்புகள், பிரச்சனைகள், சக ஒரே கிரகம் ஒரே வீட்டில் சொல்லுவாங்களா, ஒரு உரையில 2 கத்தி இருக்காது ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல யார் அதிகம் பாசம் காட்டுறா, யார் அதிகம் உண்மையா இருக்கா, ஒருத்தர் செயல், ஒருத்தர் அழகா பேசுறது, ரெண்டுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யமான நிகழ்வு அதி அற்புதமானது, அதி உன்னதமானது, பாதுகாக்கப்பட வேண்டியது, பக்குவமானது. இதுதான் ரிஷபமும் துலாம்.